வணக்கம். தஞ்சையில் நவம்பர் 29ஆம் தேதியான இன்று மத வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தெற்கு மாவட்டம் சார்பில் தஞ்சை ஜும்மா மசூதி அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த தேசத்திலே ஆர்எஸ்எஸும் பாசிசமும் வீழும் நாள் தூரமில்லை. அண்ணல் காந்தியும் அம்பேத்கரும் வாழ்ந்த இந்த தேசத்திலே ஆர்எஸ்எஸும் பாசிசமும் வீழும் நாள் தூரமில்லை. அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜீனுலாபின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் உத்தரப்பிரதேசம் ஹாஜி ஜும்மா மஸ்ஜித் நிகழ்ந்த வன்முறையை கண்டித்தும் சமூக விரோதிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் மத வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை ஜும்மா பள்ளி வாசல் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு டிகேஜி நீலமேகம், திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன், திமுக மாவட்ட பொருளாளர் எல்ஜி அண்ணா, காங்கிரஸ் தஞ்சை மாநகர மாவட்ட தலைவர் திரு பிஜி ராஜேந்திரன், மக்கள் அதிகார மாநில பொருளாளர் காளியப்பன், மார்க்சிய கட்சியின் செந்தில்குமார், தமிழ்நாடு சிறுபான்மை நலக்குழு அப்துல் நசீர் குருசாமி, இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துரை மதிவாணன், மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட அவைத்தலைவர் அப்துல்லா, ஒருங்கிணைப்பு இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் முகமது இக்பால், மக்கள் செய்தி தொடர்பாளர் ஷேக் அப்துல்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். என்ற அடிப்படையிலே தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பேரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே வருக என்று வரவேற்று நன்றியோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.